வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம், அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்ச் 11ஆம் தேதி வாஸ்து வகுப்பு மாலை 5:30 7 மணி வரை ஆன்லைன் ஜூம். உங்களுக்கு வாஸ்தை பத்தி முழுமையா அறிவியலோட ஆன்மீகத்தோட எளிய பரிகாரங்களோட நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவுகளை செய்துக்கலாம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு கோடிகளை குவிக்கும் ராஜயோக ஜாதகம். பிரம்மாண்டமான ஒரு தலைப்பு. எல்லாருக்கும் ஆசை இருக்காதா என்ன சொல்லுங்க? கோடிகளை குவிக்கும் ராஜயோக ஜாதகம். ராஜயோகம் அப்படின்னு என்ன சார்? யோகங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ராஜயோகங்கிறது ஒரு சிலருக்கே இருக்கும். ஒரு அற்பமா இருக்கும், கொஞ்சமா இருக்கும். அற்பமா இல்லை, கொஞ்சமா இருக்கும். அப்போ அந்த ஒரு சிலருக்கே வாய்க்கக்கூடிய அந்த ராஜயோகங்கள் என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும்? எல்லாருமே பணக்காரங்களா பிறக்க போறதில்லை, எல்லாருக்கும் பணம் வந்துட போறதில்லை. ஒரு சிலருக்கு அந்த காசை அனுபவிக்கிற, சொத்தை அனுபவிக்கிற, பணத்தை அனுபவிக்கிற சக்தி கிடைக்கும். அதுவும் நம்ம பிறவியின் கர்ம ரகசியமே. கர்ம விதிகளின் கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே நம்ம பிறவி அமைகிறது. அதுல ஒருத்தங்க நல்லா வாழ்றாங்க, இன்னொருத்தர் ரோட்ல படுத்து தூங்குறாங்க, இன்னொருத்தர் விபத்துல இறந்துடுறாங்க, இன்னொருத்தர் கோடிகளை கட்டி புரள்றாங்க, இன்னொருத்தர் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்றாங்க. நமக்கானது நம்மை விட்டு போகாதுங்க. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்லங்க. இதுதான் சூட்சமம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனசுக்கு நிம்மதி வந்துடும் முதல்ல. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள போவோம். யாருக்கெல்லாம் இந்த கோடிகளை கொடுக்கணும்? முதல்ல பணம் அப்படின்னாலே என்னன்னா 2 கிரகங்க. ஒண்ணு சுக்கிரன், இன்னொன்னு குரு. சுக்கிரன்கிறது எப்படி தெரியுங்களா? பெட்டி கேஸ். 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா அது சுக்கிரன். ₹1,00,000 வரைக்கும் இருக்கு சார் அப்படின்னா சுக்கிரன். இல்ல 50 லட்சம் 20 லட்சம் இருக்குன்னா சுக்கிரன். இந்த கோடிகளில் மல்டிபிளா பிரம்மாண்டமா பணம் பொருளக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான். குரு தான் பெரிய பணங்களை கொடுக்கறதுக்கான அதிகாரம் கொண்டவர். இந்த 12 லக்னங்கள்ல இந்த பொருளாதாரத்தை அனுபவிக்கணும்னு பிறக்கிற லக்னங்கள் இருக்கு. எல்லாருக்கும் பணம் வந்துடாது. ஆனா பணம் அப்படிங்கறதுக்கான கொடுப்பனைக்கான லக்னம்னு பார்த்தாங்கன்னா விருச்சிக லக்னம் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியா வருவார், குருவாவே வருவார். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். இது எல்லாரும் நீங்க விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க எல்லாருமே காசு வச்சிருப்பாங்கன்னு சொல்லல. விருச்சிக லக்னம்னா அந்த பணம் பொருளாதாரத்துக்கான அந்த எலிஜிபிள் உள்ள ஒரு லக்னம்னு சொல்ல வர, நல்ல ஒரு அந்த கடாட்சம் இருக்கிற லக்னம்னு சொல்ல வர. அது இருக்கும். எப்படியாவது எனக்கு பணம் வந்துடும் சார், ஏதோ ஒரு ரூபத்துல வந்துடும் சார்னா விருச்சிக லக்னத்துக்கு அது இருக்கும். அப்படிங்கிறத உண்மை. அப்போ விருச்சிக ராசிக்கு ஒத்து வருமா சார்னா 50% நம்ம எடுத்துக்கோமே. அப்ப பாருங்க, இந்த குரு சுக்கிரன் தான் பணம். உங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி அப்படிங்கிறத பணத்துக்கானவர். இது பேசிக். இப்ப நான் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே பொதுப்படையானது. உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் அதை மேம்படுத்தி கொள்ளலாம். பொதுவான கருத்துக்களை நான் பேசியிருக்கிறேன். இது ஒரு 80% கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தி வரும். அப்போ ஒரு ஜாதகத்துல பணபரஸ்தானம்னு இருக்கு. கேந்திரங்கள், திரிகோணங்கள், உபஜயஸ்தானங்கள், பணபரஸ்தானங்கள், இப்படி எல்லாம் நம்ம ஜாதகத்தை பிரிக்கிறோம். பணபரஸ்தானங்கள்னா என்ன சார் அப்படின்னா 2, 5, 8, 11 இதெல்லாம் பணபரஸ்தானம். இந்த 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எங்காவது ஒரு பக்கம் கனெக்ட் ஆயிடுச்சுனாலே சூப்பர். அவங்களுக்கு பணபரஸ்தானம் பின்னி எடுத்துரும். அருமையா இருக்கும். கோடிகள் லட்சங்கள்ல தான் பணம் பொறணும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதே போல உங்க ஜாதகத்துல 2, 5, 9, 11 கனெக்ஷன் இருந்து 2ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ தசை நடந்து அந்த தசாநாதர்கள் போய் இந்து லக்னத்திலேயோ புஷ்கர நவாம்சத்திலேயோ அமர்ந்திருந்தால் நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வரர்களே. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இதுதான் கோடீஸ்வர யோகம். நல்லா கவனிச்சு இந்த விதிகளை மறுபடியும் உள்வாங்கி எழுதி வச்சு கவனிங்க. உங்க ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு தசாயோ புத்தியோ, புத்தி விட்டுருங்க, தசை நடந்து அந்த தசாநாதர்கள் அமர்ந்த இடம் இந்து லக்னமாக இருந்து
அல்லது இந்து லக்னத்தின் அதிபதியோடு இணைந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வரர்களே. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே. இதெல்லாம் இல்லைன்னா வராதுங்க, கிடைக்காதுங்க. சும்மா போட்டுட்டு நம்ம தலைவலி பண்ணிக்கிறது வேஸ்ட். அதான் உண்மை. அப்படி அதை ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு. நம்ம பொருளாதாரத்தை ஈர்த்துக்கலாம், இழுத்துக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு நம்ம அதை பண்ணிக்கலாம்னா அந்த ஆக்கர்ஷணம் பண்றதுக்கு உங்க ஜாதகம் ஒத்துழைச்சு. இப்ப நான் ஒரு ஜோதிடரா இருக்கேன், நான் பலன் சொல்றேன். என்கிட்ட வந்து ஜோதிலிங்கம் கிட்ட போனோம், பரிகாரம் சொன்னாரு, பழிச்சதுங்கிறதெல்லாம் அப்புறம். நீங்க என்கிட்ட வந்து பரிகாரம் சொன்னா, பரிகாரம் வாங்கிட்டு போனா, பரிகாரம் கேட்டுட்டு போனா பழிக்கணுங்கிறது முதல்ல எனக்கு விதி இருக்கணும். இருந்தாதான் உங்களுக்கு பழிக்கும். இதுதான் சூட்சம். இறைவன் ஏதோ அதை நம்ம கருணை கொடுத்துருக்காரு. நம்ம சொல்லும் போது அது பழிக்குது. நிறைய பேர் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா 100% சொல்ல மாட்டேன், கண்டிப்பா 85% சூப்பரா இருக்காங்க. இது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்ப கோடிகளை குவிக்கணும்னா அந்தந்த தசா புத்திகள் நமக்கு வரணும். முதல்ல 70 வயசுல வந்து பிரயோஜனம் இல்லை, 20 வயசுல வந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கான அடித்தளம், ஆதாரம் இந்த உலகத்தை புரிஞ்சு, உறவுகளை புரிஞ்சு, நண்பர்களை புரிஞ்சு, ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களை புரிஞ்சு, ஏன் பொண்டாட்டி உள்ளையிலேயே புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ற வயசே 40 தொற்றும். அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஏமாந்துருப்போம், இழந்திருப்போம், அடிபட்டிருப்போம், எல்லாத்துக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கியிருப்போம். எல்லாம் இழந்து முடிஞ்சுதுரா மாப்பிள்ள, அவர் அவ்வளவுதான்டா ஜோலிடான்னு சொல்லும் போது ஒருத்தன் எந்திரிச்சு நிப்பா பாருங்க, அங்கதாங்க நிக்குது அந்த யோகங்கள். அதாங்க பெரிய வெற்றி. அந்த சூட்சமா ஒண்ணு நம்ம ஜாதகத்துல இருந்துட்டா வளர்ச்சி தான். இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாரு, ஆடிக்கார் வாங்கிட்டாரு, இனோவா வாங்கிட்டாரு, 5 மாடி கட்டியிருக்காரு, 3 மாடி, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. தேவையில்லாத மன உளைச்சல் இது. அவங்க கொடுப்புன, அவங்க பிராப்தம், அவங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் அவங்க இருக்காங்க. இது உங்களுக்கு நீங்க அவங்கள பார்த்து அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு ரொம்ப லோவா போறதுக்கு ஆளே வராது. நீங்களே உங்களுக்கு எதிரி. யாரை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க, யாரை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களா இருங்க, நீங்களா இருங்க. உங்களுக்கு தகுதிக்கு உங்களுடைய சக்தி எதுவோ அதுக்கு லீடரா இருங்க. அதுதான் சூட்சம், அதுதான் வெற்றி. அதை விட்டுட்டு அவர் இப்படி இவர் இப்படி, இது தேவையே இல்லை. ஏன் என்னை விட ஒரு ஜோசியர் நிறைய சம்பாதிக்கலாம், அவர் ரொம்ப நல்லா இருப்பார், இருக்கட்டும், அது அவருடைய புண்ணியம். என்னை விட ஒருத்தர் லோவா இருக்கலாம், அவரோட கர்மா, பாவம் அது. அதை விட்டுட்டு அவர் எப்படி டெய்லியும் 50 கிளைண்ட் பாக்குறாரு, ஆடிக்காரில் தான் வந்துட்டு போறாரு, அது எனக்கு தேவையில்லை. என்ன காரணம்? அது அவருடைய பிராப்தம் சார். அந்த பிராப்தம், அந்த கிரகங்கள் கொடுத்த புண்ணியம், இறைவன் கொடுத்த அருளாசி. அதுல பொறாமப்பட்டோம்னா கிரகங்களுக்கும் இறைவனுக்கு தான் நம்ம துரோகம் பண்றோம்னு அர்த்தம். நாமளே ஏமாத்திக்கல, அதெல்லாம் 2வது. அப்போ இயற்கை பாருங்களேன், எவ்வளவு ஒரு விஷயத்த நுணுக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்குன்னு. நம்ம தாங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுல, ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேல வளர்ந்து ஜெயிச்சு முன்னேறி இப்படிதான் வருவாங்க. எத்தனையெல்லாம் இழந்து மேல வருவாங்க. யாருக்கெல்லாம் பாக்கியாதிபதி 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறையுதோ அவங்களுக்கெல்லாம் 40 வயசுக்கு மேல எப்ப யோக திசை வருதோ அப்ப எல்லாத்தையும் இழந்து ஒரு ரவுண்டு மேல வந்து உயர வந்து ஜெயிச்சு முன்னேறியே ஆவாங்க. இது மாறவே மாறாது. பிறக்கும் போதே கட்டத்துல அந்த விதையை போட்டுதான் அனுப்பியிருக்காரு இறைவன். 9 கிரகம் எங்க உட்கார்ந்து இருக்குதோ அந்த வேலையை சேர்ந்து தான் அது உட்கார்ந்து இருக்கு. அது மாறி செய்யறதுக்கெல்லாம் அது உட்கார்ந்து இருக்குல்ல. காம்ப்ரமைஸ் ஆகாது கிரகம். ஜோசியத்திலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது, கிரகத்திலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ் ஆகணும்னு விதியும் பிராப்தமும் அங்க எழுதியிருந்தா நீங்க போய் எந்த ஆலயத்தில் நின்னாலும் இறைவன் கண்முடிச்சு பார்ப்பான், கருணை காட்டுவான், கரும அவன் நீக்குவான். இதுதான் சூட்சம். அதை விட்டுட்டு நாம எல்லாத்தையும் நான் மாத்திடுவேன், நான் மாத்தி கொடுத்துருவேன்னா, எனக்கு அந்த மாதிரியான பிராப்தம் இருந்தா நான் செய்ய முடியும், இல்லைன்னா இல்லைங்க. கண்ணதாசன் சொன்னதான் மறுபடியும் இங்கேயும் சொல்ற, ஐயா அவர்கள் சொன்னதுதான், விதியை வெல்லவும் விதி வேண்டும். இதான் சத்தியம். இது நம்ம கட்டத்துல இருக்கா, மாத்திக்க முடியுமா, சரி பண்ணிக்க முடியுமான்னு நம்மளே முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு போய் பிரார்த்தனைகள் மூலியமாக வெல்ல முடியுங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்போ ஒரு மோசமான தசை நடக்குது, ஒரு 7.5 சனி, ஒரு அஷ்டம சனி நடக்குது, ஒரு ராகு திசை, ஒரு கேது திசை, அதுல 7.5 சனி வந்துருச்சுன்னா சரணாகதி, இறையர். 3 விதிகள்ல ஒவ்வொருத்தங்களும் பிறக்கிறாங்க. 3 விதிகள்ல அதை பேசின சப்ஜெக்ட் பெருசு.
அப்ப அந்த கர்ம வினைகள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம பிரசன்ன ஜோதிடம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம், முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வெற்றியே இல்லை. பிரசன்ன பார்க்கும்போது கர்மா என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த இறை பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்களை நம்ம கொடுக்கணும். நடக்கவே நடக்காதுன்னு அது வந்துருச்சுன்னு வைங்க, பிரசன்னத்துல நீங்க என்ன தலைகளான்னு அதை நடத்திக்க முடியாது. நடத்த முடியும், ஆனா தடை இருக்குதுன்னா தடையை உடைக்க முடியும், தடையை சரி பண்ண முடியும். அதுதான் சூட்சம், ஜோசியத்தோட ஒட்டுமொத்த சூட்சம் அது. அப்ப எங்க எப்படி ஒளிஞ்சிருக்கு பிரச்சனை? தடையா, தொந்தரவா, இல்ல முடியாதா, முடியும்னா எப்போ? இதெல்லாம் பார்த்து பிரசன்ன ஜோதிடமும் சரி, ஜாதகமும் சரி நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்போ கோடீஸ்வர யோகம் அப்படின்னு உங்க ஜாதக கட்டத்தில் விதிகள் எழுதப்பட்டிருக்கும் போது அதை நடத்தி கொடுக்க தசா புத்திகள் சம்மதிக்கணும். அது எப்படி இருக்கணுங்கிறத இதில் நான் பேசியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை போட்டு கேளுங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். எளிமையான விதிகள் தான், ஆனா வலிமையான விதிகள். மீண்டும் மீண்டும் இதை கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், ஸ்ரீ வாராகி ஜோதிடம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.